இல்லத்தினிலே நன்னீராட்டு விழாவினிலே அகில சொந்தங்களும் ஒன்று கூடி ஆங்காங்கே அமர்ந்திருக்கும் உறவுகளே, ஆசீர்வாதத்தை மனம் நிறைய அள்ளி கொண்டு வந்து எங்கள் அன்பு மகளின் மேல் பொழிய வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். ஆசிகாவை ஆசீர்வதிக்க வந்துள்ள அம்பாசமுத்திரம் சேகரத்தின் அருமையான குருவானவர் ரெவரண்ட் சில்வான் ஐயா அவர்களே, அருகினில் அமர்ந்திருக்கும் அம்மா அவர்களே, கிப்சான சபை ஊழியர் கிப்சன் ஐயா அவர்களே, உங்களையும் ட்ரிபிள்-ஏ இல்லத்தின் சார்பாக என் உள்ளத்தால் வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். கல்லிடைக்குறிச்சி பஞ்சாயத்து தலைவர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவங்க இப்போ வந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு இப்போ தொலைபேசியில தகவல் கொடுத்தாங்க. அவங்களே இந்த இடத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பல வருடங்களாக கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்ற மக்களுக்கு பல நன்மைகள் செய்து பொது தொண்டாற்றி மக்கள் மனதில் என்றுமே தலைவராக உயர்ந்து நிற்கும் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்ற தலைவர் திரு இசக்கி பாண்டியன் அவர்களே, உங்கள் பொது தொண்டிற்கு மக்கள் அளித்த மாபெரும் பரிசுதான் உங்கள் கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சிக்கு 3ஆம் இடம் பெற்று தந்து தமிழ்நாடே கல்லிடையை திரும்பி பார்க்க வைத்தவரே, அனைத்து புகைவண்டிகளையும் கல்லிடையில் நிற்க வைத்து வரலாற்று தடம் பதித்தவரே, உங்களில் அரசியல் பயணம் சிறக்க வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். திருமதி பார்வதி அக்கா அவர்களே, எங்கள் தலைவியே, எங்கு பார்த்தாலும் அன்போடு அழைத்து நலம் விசாரிப்பவர்களே, பதவியேற்ற முதல் தருணத்திலே சென்னை பட்டணம் வரை சென்று விண்ணை என்னும் விருதினை பெற்று தமிழ்நாட்டிலேயே கல்லிடைக்குறிச்சிக்கு 3ஆம் இடம் பெற்று தந்த எங்கள் தலைவியே, நீங்கள் தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்தது மட்டுமல்லாமல் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கும் அளவிற்கு கல்லிடைக்குறிச்சி பேரூராட்சி மன்றத்தை உயரச் செய்ய போகின்ற எங்கள் தலைவியே பார்வதி அக்கா அவர்களே, உங்களை வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள காவல்துறை உயர் அதிகாரிகள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். ட்ரிபிள்-ஏ இல்லத்தின் இளவரசியே, எங்களின் இதய ராணியே, தங்கவேல் நாடாரின் கலைக்குட்டி பேத்தியே, சரோஜா பாட்டி வளர்த்த செல்ல மகளே, ஆனந்தம் காக்காவின் பேரானந்தமே, ஜோதி பாட்டியின் ஜோதியே, அருள் செல்வத்தின் செல்வ மகளே, ஸ்டெல்லா மேரியின் அன்பு மகளே, அருள் ஆகாசின் ஆசை தங்கையே, உன்னை இன்று சொந்தங்கள் கூடி கந்தங்கள் பாடி நன்னீராட்டி தாய்மாமனின் சீராட்டி தங்கச் சிலை போல் உடை உடுத்தி மலர்களினால் மாலையிட்டு நீ மலரை பருவ நிலை தாண்டி குமரன் பருவம் வந்ததை கொண்டாட வந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி தாய்மாமனை வரவேற்று என் கவிதையை பொழிய வந்துள்ளேன். சிங்காரம் சென்னையில் இருந்து சீக்கிரமாய் சீர்கொண்டு வந்தாரோ, அக்கா மகளை அலங்கரிக்க பத்தாவாய் சொக்காய் அணிந்து வந்தாரோ, தன் பொருளோடு அன்பும் கலந்தாரோ, பலவகை பல சட்டுக்களில் பாசத்தை வைத்தாரோ, பார்வையற்ற சீர் செய்து வியக்க செய்தாரோ, பிச்சி மல்லி ரோஜாவின் வாசத்தோடு நேசத்தையும் தந்தாரோ, மேல தாளங்கள் முழங்க வான வேடிக்கை பறக்க ஆடித்தாரி ஒய்யாரமாய் வந்து அக்கா மகள் அமர்ந்துள்ள பந்தலை நிரப்பி ட்ரிபிள்-ஏ இல்ல விழாவினை சிறக்க செய்தாரோ, மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு மகளே, அழகியே, என் சொக்க தங்கமே, என் குட்டியம்மாவே, என்னை தாய் போல் கவனிப்பவளே, சிறு வயதிலேயே பொறுப்பாய் நடப்பவளே, மனதில் எப்போதும் உறுதி உடையவளே, விளையாட்டில் என்றுமே வீராங்கனையே. இதை எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாசம்
நிறைய உண்டு அவட்ட. எப்படின்னா நான் இங்க கவிதையெல்லாம் ஒரே இதுல இருந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இங்க வந்துட்டேன் அப்படின்னாலே என் ஹேண்ட்பேக்கு, என் போனு, உண்மையா குட்டியம்மா, என் போனு, என் ஹேண்ட்பேக்கு, என் செப்பல் எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருவான். தெரியுமா, இங்க இருந்து போக கூடாது. அவ்வளோ பாசக்காரி. அதே மாதிரி என் கொழுந்தனும் எப்படி 7 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களோ அதே போல இவளும் குடும்பத்தை ரொம்ப கட்டி காப்பா. அம்மா போலீஸ் போல் போல்டானவள். நைட்டு என்ன இங்க இருந்து கவிதை குடிச்சிட்டு பஸ் ஏத்துறதுக்கு 8:15 இருந்தாலும் நான் தனியா போக கூடாது. அவ குட்டி சைக்கிள் ஓட்டிட்டு வந்து அந்த ராணி ஸ்கூல் ஸ்டாப்ல என்ன பஸ் ஏத்தி விட்டுட்டு தனியா இருட்டுக்குள்ள வருவா. நான் போக கூடாது. அந்த அளவுக்கு போல்டான பாசக்காரி எங்க குட்டி அம்மா. உன்னை வாழ்த்த இன்று உறவுகள் வரிசை கட்டி நிற்கின்றதோ, வெற்றமும் வெறியும் எட்டி பார்க்கின்றதோ, பட்டு சேலை கட்டி உறவுகளை அழைக்கின்றாயோ, தேர் போல ஜொலிக்கின்றாயோ, தங்கம் போல மின்னுகின்றாயோ, எங்களின் தேவலோக தேவதையே, நீ என்றுமே இதை போல் முக மலர்ச்சியோடும் சகல செல்வங்களோடும் ஆரோக்கியத்தோடும் நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்தி, தினமும் தவறாமல் வேதம் வாசித்து ஜெபிக்கும் பழக்கத்தை விடாதபடி தொடரவும் கூறி அன்போடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.